Hi dears, welcome to Home Queen Treats channel. என்னோட சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐகான்ல ஆப்ஷன் ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னைக்கு நம்ம Home Queen Treats சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா இந்த மாதிரி கிரைப் வாட்டர் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த வாட்டர் பாட்டில் வந்து தீர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து தூக்கி போட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி பாட்டில்ஸ் வந்து தூக்கி போடாமல் இதில் வீட்டுக்கு தேவையான ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளாக மாற்ற முடியும் அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி இந்த சேனலில் காமிச்சிருக்கோம். முதல்ல இந்த மாதிரி நான் எங்கள் வீட்டில் ஒரு 3 பாட்டில் இருந்துச்சு. ஸோ நான் எடுத்துக்கிட்டேன். முதல்ல இதனுடைய ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்டிக்கர்ஸ் எடுத்தாலுமே பின்னாடி வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டே தான் வரும். ஸோ இதை வந்து நம்ம எந்த அளவுக்கு கையால் பிச்சு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துட்டு இது ஃபுல்லாகவே போகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் சிங்க்கு கிட்ட போயிட்டு தண்ணியில் நல்லாவே இந்த பேப்பரை நினச்சிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி தேய்ச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பேப்பர் ஃபுல்லாகவே வந்துடும். ஸோ இப்போ வந்து இது ஃபுல்லாகவே போகிறதுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு பஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து நார் பஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப் எடுத்துக்கிட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா ஃபுல்லாகவே நமக்கு வந்து போயிடும். நம்ம இதுக்கு மேலே வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து ஒரு நம்ம யூஸ்ஃபுல்லான ஒரு ஐட்டமாக தான் இதை மாற்ற போகிறோம். அதனால் ஃபுல்லாகவே இந்த மாதிரி நம்ம போயிட்டாலும் அங்கங்கே கொஞ்சம் லைட்டாக இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது. நம்ம இது மேலே வந்து செலோ டேப் தான் ஒட்ட போகிறோம். ஸோ இந்த மாதிரி தூக்கி போடுற ஒரு பாட்டில் வச்சு அழகாக வீட்டில் ஒரு உபயோகமான பொருளாக மாற்றுறதுக்காகத்தான் இப்போ நம்ம வந்து பண்ண போகிறோம். இந்த மாதிரி கிரைப் வாட்டர் இல்லை வேறு மாதிரி பாட்டில்ஸ் ஏதாவது உங்கள் வீட்டில் இருந்தால் கூட நீங்கள் உங்கள் ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி வந்து செஞ்சு பார்க்கலாம். ஸோ இந்த பாட்டிலை வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். 3 பாட்டில் இருக்கிறதுனால நான் இன்றைக்கி 3 வெவ்வேறு சைஸில் வந்து நான் கட் பண்ணிக்க போகிறேன். ஸோ உங்கள் ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி 2 பாட்டில் இருந்துச்சுன்னா இல்லை 4 பாட்டில் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து அழகாக அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 3 சின்ன சின்ன சைஸாக ஒரு பாட்டிலை விட அடுத்த பாட்டில் கம்மி சைஸாக அதை விட இன்னொரு பாட்டில் கம்மியான சைஸ்க்கு நான் ஃபஸ்ட்டு ஸ்கெட்சால் வந்து லைன் போட்டுக்க போகிறேன். ஸோ அந்த லைன் போட்டதுக்கப்புறம் அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஒரு கத்தி வச்சு நல்லாவே கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ அதுதான் இப்போ நான் எப்படி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால இது ரொம்ப கஷ்டமான ப்ராசஸும் கிடையாது. நீங்கள் வீட்டில் ஃப்ரீ டைமாக இருக்கும்போது வேஸ்ட்டாக அந்த தூக்கி போடக்கூடிய பாட்டில்ஸ் வச்சு அழகாக வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல பொருளாக பண்ணிக்கிறது நமக்கு மணி சேவிங்கும் கூட தான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி 3 லேயருக்கு வந்து ஸ்கெட்சால் நான் கோடு போட்டுக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் கோடு போட்டதுக்கு ரவுண்ட் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போது கட் பண்ணி அந்த பாட்டிலை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ அதுதான் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஷார்ப்பான ஏதாவது நைஃப் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் எடுத்து அழகாக நம்ம அந்த லைன்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த லைன்ஸ் போட்டதில் அழகாக கட் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ 3மே நீங்கள் ஒரே சைஸில் கூட கட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஸ்டெப்பாக இருக்கணுன்றதுக்காக 3மே கொஞ்சம் சைஸ் வந்து சின்ன சின்னதாக நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஸோ கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற லைக் பட்டனையும் கண்டிப்பாக கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் உங்கள் ஃபோனுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு இருக்குது. இதே மாதிரி நம்ம லைன்ஸ் போட்ட எல்லா 3 பாட்டிலுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதை கூட நீங்கள் தூக்கி போட்டுற வேண்டாம். இது கூட வேறு எதுக்காவது யூஸ் ஆகும். ஸோ அந்த மூடி உள்ளதை நம்ம தனியாக வச்சுருவோம். இதே மாதிரி இப்போ 3 பாட்டில்ஸுமே நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. உங்கள் ஐடியாவுக்கு வேறு மாதிரி க்ரியேட்டிவாக தோணுச்சுன்னா கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ நான் 3மே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைஸில் நான் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து இந்த கம் வச்சு ஒட்டுவாங்க பார்த்தீங்களா. இந்த பிளாஸ்டிக்லாம் ஒட்டுற மாதிரி ஒரு கம் வந்து ஆன்லைனில் விற்கும். ஸோ அது இருந்துச்சுன்னா ரொம்ப பெட்டர். நம்ம 3த்தையுமே அழகாக ஒட்டிடலாம். பட் நம்ம வீட்டில் அதெல்லாம் இல்லை. ஸோ இருக்கிறத வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது செலோ டேப் தான் வந்து வீட்டில் இருந்துச்சு. ஸோ கலர் செலோ டேப் இருந்துச்சு. ஸோ இதை வச்சு நம்ம இந்த 3 பாட்டிலுமே வந்து ஃபுல்லாகவே ரேப் பண்ணிவிட்டு ஒட்ட வச்சிடலாம் அப்படின்னு நான் யோசித்தேன். ஸோ கம் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக வந்து பிளாஸ்டிக்ஸை நம்ம வந்து ஒட்ட முடியும். பட் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த கம் கிடையாது. நார்மலாக வந்து நமக்கு பேப்பர் ஒட்டுற கம்லாம் இந்த பிளாஸ்டிக்ஸ் வந்து ஒட்டாது. ஸோ அதனால் செலோ டேப் போட்டு ஃபுல்லாக ரேப் பண்ணி இதை நிற்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணேன். ஸோ அந்த மாதிரி நம்ம வீட்டில் ஏதாவது கலர் உள்ள செலோ டேப்ஸ் இல்லை பிளைனான செலோ டேப்ஸ் இருந்தால் கூட அழகாக வந்து இந்த மாதிரி ஒட்டிடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 3மே ஒரே இதாக வச்சு நம்ம பிடிச்சிட்டு மேலே ஃபுல்லாக வந்து இப்போ நம்ம செலோ டேப் போட்ட போகிறோம். இந்த மாதிரி ஒரு செலோ டேப் தான் வீட்டில் இருந்துச்சு. ஸோ அதுதான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன்.
இன்கேஸ் உங்கள் வீட்டில் இதை மாதிரி இல்லாமல் நார்மலான கண்ணாடி செலோ டேப் இருந்தால் கூட இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ கலராக இருந்துச்சுனாலும் பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக தெரியும். ஸோ இந்த செலோ டேப் வந்து இப்போ நான் எப்படி ஃபுல்லாக ஒட்டுறேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஈவன் உங்கள் வீட்டில் கம் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸ் ஒட்டுற மாதிரி கம்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஒட்டினீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு 3 சைட்ஸ்லையுமே வந்து ஒட்டிக்கும். பட் நமக்கு வீட்டில் அது இல்லை அப்படின்றதுனால இருக்கிற பொருள் வச்சு நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த செலோ டேப்பை நான் ஃபுல்லாகவே ஒட்டிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி செலோ டேப் ஒட்டும்போது அங்கங்கே கொஞ்சம் சுருக்கங்கள் மாதிரி தெரியும். அதுக்கு மட்டும் கொஞ்சம் வந்து கரெக்டாக வந்து ஒரு ஆள் பிடிக்க வச்சுட்டு நீங்கள் ஒட்டினீங்கன்னா கொஞ்சம் சுருக்கங்கள் இல்லாமல் இருக்கும். இது ஒட்டுறது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக தெரிகிற மாதிரி இருக்கும். பட் ஒரு லேயர் ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு பாட்டில்ஸ் 3மே ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒட்டுறது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா பக்கமுமே வந்து நீங்கள் அழகாக ஒட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒட்டி முடிச்சதுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு இது அழகாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி கிளிட்டர் டேப் வந்து நம்ம வீட்டில் வச்சுருந்தோம். ஸோ இதுவுமே மோஸ்ட்டாக எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். ஸோ இதை வந்து மேலேயும் கீழேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒட்டுறோம். ஸோ உங்கள் வீட்டில் சப்போஸ் கலர் பேப்பர்ஸ் இருந்துச்சு, குழந்தைங்க யூஸ் பண்ணுற கலர் பேப்பர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கூட அதை கூட நீங்கள் அழகாக கம் வச்சு ஒட்டிடலாம். பேப்பர் கம் வச்சு ஒட்டினீங்கன்னா பிளாஸ்டிக்கில் ஒட்டும். பட் ஒரு பிளாஸ்டிக்கும் இன்னொரு பிளாஸ்டிக்கும் வந்து கம் வந்து ஒட்டணும்னா அது நம்ம வெளியில் தான் அந்த மாதிரி கம்ஸ் வாங்கணும். பாருங்கள், இப்போ வந்து இந்த செலோ டேப்பை வச்சு கொஞ்சம் நம்மளால் எப்படி பார்க்குறதுக்கு அழகுபடுத்த முடியுமோ அந்த மாதிரி ஓரளவுக்கு அந்த பார்டர்ஸ் மட்டும் கிளிட்டர் டேப்பால் நம்ம ஒட்டியிருக்கோம். இந்த மாதிரி சைட்ஸ்லையும் நம்ம வந்து ஒட்டிக்கிட்டோன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக தெரியும். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய வேஸ்ட்டாக தூக்கி போடுற ஒரு பாட்டில், கிரைப் வாட்டர் பாட்டிலில் இருந்து ஏதோ ஒரு நல்ல ஒரு ப்ராடக்டாக நம்ம வந்து இப்போ இதை ரீயூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து இதில் என்ன பொருள் வச்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இப்போ நான் யூஸ் பண்ண பொருளை கூட வச்சுக்கலாம். ஒரு சிஸ்ஸராக இருக்கட்டும், இல்லைனா பாருங்கள் ஒரு டேபிளில் இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கெட்ச் பென்னாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா நம்ம இப்போ ஒட்டணும் இல்லையா செலோ டேப்ஸு, இந்த டேப்பாக இருக்கட்டும், கட் பண்ண கத்தியாக இருக்கட்டும், இந்த மாதிரி குட்டி குட்டி ஜிமிக்கீஸ் இருந்துச்சுன்னா அதுவாக இருக்கட்டும், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நீங்கள் போட்டு உங்களுடைய டேபிளில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு வகையான ஐடியா. ஸோ நான் ஏன் இப்படி 3 லேயராக காமிச்சிருக்கேன் அப்படின்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக தெரியும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. அதனால தான் 3 வெவ்வேறு சைஸில் வந்து கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நீங்கள் ஒரு ரூம் டேபிளில் கூட பார்க்குறதுக்கு அழகாக வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதை கிச்சனுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அது எப்படி அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்து ஸ்பூன்ஸ் இருக்கும், ஃபோர்க் ஸ்பூன்ஸ் இருக்கும், இதெல்லாம் இருக்கும்போது ஒவ்வொன்றுத்தையும் நம்ம ஒவ்வொரு லேயரில் நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு சமையல் கட்டிலையும் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு நல்ல ஸ்டாண்டாக வச்சுக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சில்வர் ஸ்பூன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். அண்ட் இதை விட சின்ன சைஸ் ஸ்பூன்ஸ் நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா அதை வந்து கடைசியாக நம்ம போட்டிருக்க அந்த சின்ன லேயரில் நம்ம வந்து எல்லாமே அடுக்கி வச்சுக்கலாம். ஸோ கத்தியாக இருக்கட்டும், எந்த மாதிரியாக இருந்தாலுமே இந்த மாதிரி ஸ்டாண்ட்ஸில் வந்து நம்ம போட்டு வச்சுக்க முடியும். ஸோ வேஸ்ட்டாக தூக்கி போடுற ஒரு பாட்டிலில் இருந்து இப்படி ஒரு நல்ல ஐடியா நம்ம வந்து பண்ண முடியும். இது இன்னும் உங்களுக்கு அழகாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கலர் பேப்பர்ஸ் ஒட்டிக்கலாம். அதே மாதிரி வந்து ஏதாவது ஸ்டிக்கர் இருந்துச்சு, ஒரு ரோஸ் ஸ்டிக்கரோ பொம்மை ஸ்டிக்கர்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் இந்த பாட்டிலில் அழகாக வந்து பிளாஸ்டிக்கில் ஒட்டிட்டிங்கன்னா அது அழகாக ஸ்டிக்கர் வந்து ஒட்டிக்கும், பார்க்குறதுக்கும் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு புதுசாக இருக்குது, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம ஹோம் குயின் ட்ரீட் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற லைக்னால அடுத்தடுத்து நான் வீடியோக்கள் போடுறதுக்கு எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நார்மலாக தூக்கி போடக்கூடிய ஒரு பாட்டிலில் இருந்து அழகாக ஏதோ ஒரு பொருள் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷன்லையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.